சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரவி வேலை செய்யற நீத்துவோட ஹோட்டலுக்கு போறாங்க ஸ்ருதி. அவங்க ரெஸ்டாரண்ட்ல இப்போ ஆள் பற்றாக்குறையா இருக்கிறதால உங்கள்ட்ட இருந்து உணவுகளை வாங்கி டெலிவரி பண்ணலாம்னு ஒரு யோசனை சொல்றாங்க. அதை கேட்டு ரவி இதெல்லாம் சரிவருமா அப்படின்னு கொஞ்சம் யோசனையா பேச, ஆஹா இது நல்ல ஐடியாதான்னு நீத்துவும் தலையாட்டுறாங்க. அப்போ ஸ்ருதி நீத்துவை பார்த்து, உங்களால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? இன்னும் ஒரு புதிரை போடுறாங்க. நீங்க என் ரெஸ்டாரண்ட்ல இருந்த ஆட்களை எல்லாம் உங்க பக்கம் இழுத்ததுனால இப்போ எனக்கு பார்ட் டைம் வேலைக்குன்னு காலேஜ் பசங்க அதிகமா தேடி வர்றாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அங்க ஒரு சின்ன சிரிப்பலை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரவி நீத்துவை முறைச்சு பார்க்கிறாரு. அன்னைக்கு அவங்க தானா வந்ததா சொன்னீங்க, ஆனா நீங்க தான் அவங்கள வர வச்சீங்களா நேரடியாகவே கேட்க, நீத்துவும் ஆமாம்னு தலைகுனிஞ்சபடி ஒத்துக்கிறாங்க. பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்னு ஒரு சப்பை கட்டு கட்டினாலும் ரவிக்கு இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கலன்னு முகத்திலேயே தெரியுது. அங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு பரபரப்பு போய்கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் முத்துவோட அறிவுரை கேட்டு தான் வேலை செய்யற பைனான்ஸ் கம்பெனிக்கு தன்னோட வேலையை ராஜினாமா செய்ய போறாரு நம்ம சத்யா. ஆனா அங்கே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கிடக்கு. வேலையில இருக்கிற மைனஸ் எல்லாம் ஒண்ணு விடாம அடுக்கி இந்த வேலையில தனக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ண போறதா சத்யா சொல்ல, அங்க முதலாளி சேர்ல யார் என்றே தெரியாத ஒரு இளம் பெண் உட்கார்ந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன சத்யா, நீங்க யாருங்கன்னு கேட்க, அந்த பொண்ணு ஒரு புன்னகையோட, நான் ரேகா, இப்பதான் ஃபாரின்ல என் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே என் அப்பாவோட பிசினஸ நான் தான் பாத்துக்க போறேன். நீங்க சொல்றபடி இந்த கம்பெனியை நம்பிக்கை உள்ளதா மாத்த நான் உதவுறேன்னு சொல்றாங்க. ரேகாவோட இந்த நம்பிக்கையான பேச்சை கேட்டு சத்யா தன்னோட முடிவில இருந்து பின்வாங்குறாரு. ஒரு ஊழியனோட ஐடியாவை கேட்டு உங்க கம்பெனி ரூல்ஸையே மாத்துறேன்னு சொல்றீங்களே, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சத்யா நெகிழ்ந்து போய் சொல்றாரு. போகிற போக்கை பார்த்தா ரேகாவுக்கு முதல் சந்திப்பிலேயே சத்யா மேல ஒரு கிரஷ் வந்த மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒரு பெரும் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு ரேகா நம்ம மீனாவோட பரம எதிரியான சிந்தாமணியோட பொண்ணாம். ஒருவேளை ரேகாவும் சத்யாவும் காதல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதன் மூலமா மீனாவோட குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு சிந்தாமணி குட்டையை குழப்பவும் வாய்ப்பு இருக்கு. இதனால் இனி வரும் எபிசோடுகள் அனல் பறக்கும் என்பது மட்டும் உறுதி. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.